అందరికీ நமஸ்காரம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தெரியாது. She will translate. 90% అంత తెలుగు. ఎంతమంది తెలుగు వచ్చు? Wow. Then it is easy. But I want Tamil also. Yes. మనం ఏం తెలుసుకోవాలంటే మనమంతా దిగి వచ్చిన దేవుళ్ళం. நாம் எல்லோரும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மேல் உலகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கும் தெய்வங்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். దేవుడు దిగి వస్తే మనుషుడు అవుతాడు. அங்கேருந்து வந்து தான் இங்கே மனுஷர்களாக இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். మనం పైన దేవుళ్ళం, కింద మనుషులం. அங்கே மேலுலகத்தில் தெய்வங்கள், இங்கு மானிடர்கள். ఇంట్లో ఉంటే ఇంటి వాళ్ళము, యాత్ర చేస్తే యాత్రికులం. வீட்டில் இருந்தோன்னா வீட்லேயே இருந்துட்டுருக்கிறவங்க, வெளியில் யாத்திரை செஞ்சோன்னா யாத்திரிகர். మనమంతా యాత్రికులం. ఈ లోకానికి వచ్చాము, పోయాము. நாம் எல்லோரும் வந்து போகின்ற யாத்திரிகர்கள் தான். నిన్న వచ్చాము, ఇవాళ ఉంటాము, రేపు పోతాము. நேற்றுக்கு வந்து இன்னைக்கு வாழ்ந்து நாளைக்கு போயிட போகிறோம், அவ்வளோதான். కొన్ని రోజుల కోసం వస్తాం, హాయిగా జీవించాలి కొన్ని రోజులు. கொஞ்சம் சில நாட்களே வாழப்போகும் இந்த வாழ்க்கையை நன்றாக இன்பமாக வாழ வேண்டும். ఈ కొన్ని రోజులు ఏడవకూడదు, ఏడిపించకూడదు. இந்த சில நாட்கள் நாம் அழவும் கூடாது, மற்றவர்களை அழுவிக்கவும் கூடாது. ఈ ఉన్నన్ని రోజులు నువ్వు ఏడిస్తే, అందరినీ ఏడిపిస్తే మళ్ళీ జన్మెత్తాల్సి వస్తుంది. இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நாம் அழுதுட்டு மற்றவங்களையும் அழ வச்சோம்னாக்கா திருப்பி திருப்பி ஜென்மம் எடுத்து வந்துட்டே இருக்கணும். పునరపి జననం, పునరపి మరణం బేడ నో. அது வேண்டாம். திருப்பி திருப்பி வந்துட்டுருக்கிற அந்த மாதிரி வழக்கம் வேண்டாம். ఈ జన్మ ఆఖరి జన్మ చేసుకోవాలి, మళ్ళీ మళ్ళీ రాకూడదు. இந்த ஜென்மத்தையே கடைசி ஜென்மமாக மாற்றிக்கணும், திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கக்கூடாது. దానికి రెండు చేయాలి, ఏడవకూడదు, ఏడిపించకూడదు. அதுக்கு ரெண்டு சமாச்சாரம் செய்யணும். என்ன, ஒன்று வந்து நம்ம அழக்கூடாது, மற்றவங்களை அழிவிக்க வைக்கக்கூடாது. ఏ జీవిని ఏడిపించకూడదు, నువ్వు ఏడవకూడదు. எந்த ஜீவிகளையுமே அழ வைக்கக்கூடாது, நாமும் அழக்கூடாது. చేపని చంపకూడదు, కోడిని చంపకూడదు, మేకని చంపకూడదు. ஆடு மாடு பல விலங்குகளை நாம் கொல்லக்கூடாது. அசைவம் சாப்பிடக்கூடாது, சைவம் மாத்திரம் சாப்பிட வேண்டும். அசைவம் சாப்பிடாமல் சைவ உணவினர்களாக நாம் மாற வேண்டும். இஃப் யூ ஆர் அசைவம், யூ வில் கம் பேக் அகெயின் அண்ட் அகெயின். அசைவம் சாப்பிட்டால் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கணும். சைவம் மற்றும் தியானம், தியானம் மற்றும் சைவம், சைவம் மற்றும் தியானம், தென் திஸ் இஸ் த ஃபைனல் லைஃப் டைம். உங்களுடைய இந்த வாழ்க்கையை கடைசி ஜென்மகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் அசைவ உணவை விடுத்து சைவ உணவினர்களாக ஆகி தியானிகளாக மாறிவிட வேண்டும். தியானம் இஸ் சன், சைவம் இஸ் மூன். தியானம் என்பது சூரியன், சைவ உணவு என்பது சந்திரன். We want sun and moon. இரண்டுமே நமக்கு வேண்டும். Meditation is spiritual sun. Ahimsa is spiritual moon. தியானம் என்பது ஆன்மீக சூரியன், சைவ உணவு என்பது ஆன்மீக சந்திரன். Where there is no sun, where there is no moon, it's all darkness. சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை என்றால் அங்கு இருப்பது இருட்டு தான். If in a human being there is no meditation and there is no ahimsa, then he is a dark soul. ஒரு மனிதனுக்கு தியானமும் இல்லை அஹிம்சையும் இல்லை என்றால் அது ஒரு இருட்டான ஒரு ஆன்மா, இருட்டடைந்த ஆன்மா. If you have meditation and if you are having ahimsa, you are an enlightened soul. உங்களிடம் தியானம் இருக்கின்றது, அஹிம்சை இருக்கின்றது என்றால் நீங்கள் மிகவும் உயர்ந்த ஆன்மாக்கள். Some people have sun but they don't have moon. சில பேருக்கு சூரியன் இருக்கும், ஆனால் சந்திரன் இருக்காது. For example, Ravana is a great meditator, but he was doing himsa to everybody. ராவணன் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் ராவணனுக்கு நிறைய தியானம் இருந்தது, ஆனால் அவனிடம் ஹிம்சை தான் இருந்தது. நிறைய பேருக்கு ஹிம்சை கொடுத்து கொண்டிருந்தான். Sun is there but there is no moon. சூரியன் இருக்கின்றது, ஆனால் சந்திரனே இல்லை. Some people have got moon but there is no sun. சில பேருக்கு
சந்திரன் இருக்கின்றது, ஆனால் சூரியன் இல்லை. They are vegetarian, but there is no meditation. சைவ உணவினர்களாக இருக்கிறார்கள், ஆனால் தியானம் இருப்பதில்லை. Both should be there. இரண்டும் இருக்க வேண்டும். Then you are enlightened soul. அப்படி என்றால் நீங்கள் ஞானம் பிரகாசம் அடைந்தவர்கள் என்று அர்த்தம். Then there is no more rebirth for you. அப்படிப்பட்டவர்களுக்கு அடுத்த ஜென்மம் என்பது இல்லவே இல்லை. Do you want one more birth? உங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு முறை பிறவி வேண்டுமா? முறை இல்லை இங்கே பிறவி எடுக்க வேண்டுமா? வேண்டுமா? வேண்டாங்கிறவங்களாம் கை தூக்குங்க. வேண்டாம். நோ. வேண்டாமா? வேண்டாம். வேண்டாம். வேண்டுமா? வேண்டாம். வேண்டாம். ஒத்து. Then you must have sun and you must have moon. அப்பொழுது உங்களுக்கு சூரியனும் கிடைப்பார், சந்திரனும் கிடைப்பார். What is sun? Sun is meditation. You become self-luminescent. Swayam Prakasha. சூரியன் என்றால் என்ன? நீங்களே ஸ்வயம் பிரகாசமாக அந்த ஒளி வந்துவிடும் உங்களுக்கு. A Buddha is a Swayam Prakasha. A Krishna is a Swayam Prakasha. An Agasthyar is a Swayam Prakasha. A Tiruvalluvar is a Swayam Prakasha. What about you? அகஸ்தியர், கிருஷ்ணர், புத்தர் போன்ற மகா ஞானிகள் எல்லாம் ஸ்வயம் பிரகாசம். அவராகவே அவருக்குள் இருக்கும் அந்த ஒளியை வெளிக்கொணர்ந்தார்கள். When you are Swayam Prakasha, you don't have to go to anybody else. Your light is there with you. நீங்களே ஸ்வயம் பிரகாசமாக இருந்துவிட்டால் வேறு எவரிடமும் நீங்கள் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்களே பரிபூர்ணமாக ஆக்கிக்கொள்ள முடியும். Without meditation, you will never become Swayam Prakasha. தியானம் இல்லை என்றால் ஸ்வயம் பிரகாசமாக ஆக முடியாது. But with meditation, you will become Swayam Prakasha. தியானம் இருந்தால் நீங்கள் ஸ்வயம் பிரகாசமாக ஆகிவிடுவீர்கள். You will be your own teacher. You will be your own student. You will be your own guru. நீங்களே உங்கள் ஆசானாக, நீங்களே உங்கள் மாணாக்கனாக, நீங்களே உங்கள் குருவாக மாறிவிடுவீர்கள். If you don't do meditation, you have to keep going to some guru. நீங்கள் தியானம் இல்லை என்றால் வேறு ஒருவரிடம் சென்று கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். But if you do meditation, you will be your own guru. ஆனால் தியானம் செய்தீர்களானால் நீங்கள் உங்களுடைய குருவாக மாறிவிடுவீர்கள். 40 years back I did meditation and I became my own guru. 40 வருடங்கள் முன்னால் நான் தியானம் செய்து என்னுடைய குருவாக நானே மாறிவிட்டேன். You also do meditation and become your own guru. தியானத்தை நன்றாக பயிற்சி செய்தீர்களானால் நீங்களே உங்கள் குருவாக மாறிவிடலாம். மற்றும் சைவம் வேண்டும். சைவ உணவினர்களாக மாற வேண்டும். You cannot kill animals, birds and fish. No way. You got no right to do so. பறவைகள், விலங்கினத்தை ஒருபோதும் கொல்லக்கூடாது, இம்சை செய்யக்கூடாது. In Krishnagiri, there should be no animal cut. இந்த கிருஷ்ணகிரியில் ஒருபோதும் விலங்கினத்தை கொல்லவே கூடாது. In Tamil Nadu, there should be no animal cut. People should not catch fish from this ocean, from the கடலிலிருந்து மீனை எடுத்து அதை உண்ணக்கூடாது. மற்றும் இங்கு விலங்கினங்கள் வாழும் விலங்கினத்தை, பறவைகளை கொல்லவே கூடாது. I want to see a Saivam Tamil Nadu, a Dhyanam Tamil Nadu. இங்கு ஒரு தியான தமிழ்நாடாக இது உருமாற வேண்டும். சைவ உணவு தமிழ்நாடாக இது உருமாற வேண்டும். அதைத்தான் நான் விரும்புகிறேன். Will you not help me? நீங்கள் எல்லோரும் எனக்கு உதவி செய்ய வருவீர்களா? கை தட்டுங்கள். Say loudly, Saivam Tamil Nadu. சைவம் தமிழ்நாடு. Dhyanam Tamil Nadu. தியானம் தமிழ்நாடு. Saivam Bharat. சைவம் பாரத். Dhyanam Bharat. தியானம் பாரத். Saivam Ulagam. சைவம் உலகம். Dhyanam Ulagam. தியானம் உலகம். This is our purpose of life, to work for this. இதுதான் நம் வாழ்க்கையின் குறிக்கோள். இதற்காகத்தான் நாம் எல்லோரும் பாடுபட வேண்டும். When you do meditation, all karma gets burnt. தியானம் செய்தீர்களானால் உங்கள் கர்ம வினை பயன்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிவிடும். Karma which is coming from so many lifetimes. கர்ம பல ஜென்மங்களாக சேகரித்து வைத்திருக்கும் கர்ம பலன்கள் எல்லாம் உண்டு. In so many lifetimes we have done very bad deeds. பல பிறவிகளில் நாம் எல்லாம் கொடூரமான செயல்களை எல்லாம் செய்து வந்திருக்கிறோம். All that burden is there on us. அந்த ஒரு சுமை நம்முடன் வந்து கொண்டிருக்கிறது. We have to burn all that karma. அதை எப்பொழுதாவது நாம் அதை எரித்தே ஆக வேண்டும். What should you do for that? You should do lot of meditation to burn the karma of all the lifetimes.
அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைய நிறைய தியானம் செய்ய வேண்டும். பல ஜென்மங்களாக சேகரித்து கொண்டு வரும் கர்மத்தை நாம் ஒழிக்க வேண்டும் என்றால் தியானம் செய்தே ஆக வேண்டும். రోజు ధ్యానం చేయాలి, தினமும் தியானம் செய்ய வேண்டும். గంటలు గంటలు చేయాలి. மணிக்கணக்காக தியானம் செய்ய வேண்டும். మనం గంటలు గంటలు వేస్ట్ మాట్లాడుతున్నాం, மணிக்கணக்காக வேண்டாததையே பேசிக்கொண்டிருக்கிறோம், వేస్ట్ వింటున్నాం, வேண்டாததை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், వేస్ట్ చూస్తున్నాం, தேவையற்றதை பார்க்கின்றோம், వేస్ట్ ఆలోచిస్తున్నాం. தேவையற்றதை ஆலோசித்துக் ఎందుకు? கொண்டிருக்கிறோம். Why you are wasting your time, energy in talking unnecessary things, listening unnecessary things, seeing unnecessary things, and thinking about unnecessary things? Why you are doing that? Do meditation. Invest yourself in meditation, like Agastya, like Buddha. Do lot of meditation, my dear friends. Dhyanam செய்ய வேண்டும் தினமும், every day. Every day you eat, every day you sleep. Forget about eating, forget about sleeping. You do meditation every day. Eat less, sleep less, meditate, do meditation more. From today onwards. இன்றிலிருந்து எல்லோரும் நிறைய நிறைய தியானம் செய்ய வேண்டும், குறைவாக உண்ண வேண்டும், குறைவாக உறங்க வேண்டும். Make this a final lifetime. இதையே உங்களுடைய கடைசி பிரிவையாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். If you don't do it, if you are lazy, then you will come back again in one more lifetime, one more baby. நீங்கள் சோம்பேறிகளாக இதை செய்யாமல் இருந்தால் மற்றொரு முறை இங்கு பிறவி எடுத்தே ஆக வேண்டும், சின்ன குழந்தையாக பிறப்பெடுக்க வேண்டும். Already 400 times you have come like a baby. நாம் ஏற்கனவே 400 ஜென்மங்கள் இங்கு சிறு குழந்தை போல் வந்து போய் ஆயிற்று. How many more times you want to come like a baby? சிறு குழந்தையாக எத்தனை முறை தான் இங்கு வரப்போகின்றோம்? No more baby. குழந்தைகளாக இருந்து பிரயோஜனம் இல்லை. No more janma. இன்னும் பிறவிகள் எடுத்தெடுத்து பிரயோஜனம் இல்லை. No more rebirth. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.